கோவை மாவட்டம் துடியலூரில் பூட்டிய வீட்டில் இருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மனைவியுடன் தனிக்குடித்தனம் செல்வதாக கூறியதால் மகேஷ் என்பவரின் கழுத்தை அறுத்து நண்பர் ஜெயராஜ் என்பவர் கொண்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் துடியலூரில் பூட்டிய வீட்டில் இருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மனைவியுடன் தனிக்குடித்தனம் செல்வதாக கூறியதால் மகேஷ் என்பவரின் கழுத்தை அறுத்து நண்பர் ஜெயராஜ் கொண்டுள்ளார். கோவை துடியலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள். கேரளா மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராஜ், மகேஷ். இவர்கள் 2 பேரும் சிறு வயது முதலே நண்பர்கள். இதனால் எங்கு சென்றாலும் 2 பேரும் சேர்ந்துதான் செல்வது உண்டு. இந்நிலையில் 2 பேரும் கோவை வந்து பேக்கரி வைக்க முடிவு செய்தனர். அதன்படி கோவை அடுத்த துடியலூர் அருகே சேரங்காலனி செல்லும் வழியில் பேக்கரி வைத்து நடத்தி வந்தனர். இதற்காக துடியலூர் அருகே உள்ள விசுவாசபுரத்தில் வீடு எடுத்து 2 பேரும் சேர்ந்து தங்கியிருந்தனர். தினமும் காலையில் 2 பேரும் பேக்கரி வந்துவிட்டு இரவில் வீட்டுக்கு செல்வது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் இரவு பேக்கரியை பூட்டிவிட்டு சாவியை ஊழியர் கையில் கொடுத்து விட்டு வீட்டுக்கு சென்றனர். இந்நிலையில் நேற்று காலை 11 மணி அளவில் கடந்தும் அவர்கள் பேக்கரிக்கு வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் 2 பேரின் செல்போனை தொடர்பு கொண்டனர். ஆனால் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. உடனே ஊழியர்கள் விசுவாசபுரத்தில் உள்ள வீட்டுக்கு சென்று பார்த்தனர். அப்பொழுது வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்தது. பலமுறை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. எனவே சந்தேகமடைந்த ஊழியர்கள் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அங்கு மகேஷ் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலும் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். அதே அறையில் ஜெயராஜ் தூக்கு போட்டு தூக்கு தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்தார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் துடியலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு அங்கு பதிவான தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து இது குறித்து துடியலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் முதல் கட்ட விசாரணையில் நேற்று முன்தினம் ஜெயராஜ், மகேஷ் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஜெயராஜ் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து மகேஷின் கழுத்தை அறுத்து கொலை செய்து விட்டு தானும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. போலீசார் 2 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கோவையில் ஒரே வீட்டில் தங்கியிருந்த போது ஏற்பட்ட தகராறில் நண்பனை கொன்றுவிட்டு தானும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயராஜ், மகேஷும் சிறு வயது முதலே நண்பர்கள். காவல்துறை விசாரணையில் ஜெயராஜும் மகேஷும் சிறு வயது முதலே நண்பர்களாக இருந்ததாகவும் 50 வயது ஆகியும் ஜெயராஜுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்நிலையில் மகேஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. அவர்கள் 2 பேரும் தீவிரமாக காதலித்தனர். அதை அறிந்த ஜெயராஜ் ஏற்கனவே அந்த பெண்ணின் திருமணமானவர் என்பதால் அந்த பெண்ணிடம் பேச வேண்டாம் என கூறியுள்ளார். அதற்கு மகேஷ் அந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்துள்ளதாக கூறியதால் இதற்கு ஜெயராஜ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அந்த பெண்ணும் தனது கணவர் விவாகரத்து செய்தார். இதையடுத்து 2 மாதங்களுக்கு முன்பு மகேஷ் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அதை அறிந்த ஜெயராஜ் தனது நண்பர் மகேஷை கண்டித்துள்ளார். இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே நேற்று முன்தினம் பேக்கரியை பூட்டிவிட்டு 2 பேரும் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அங்கு சாப்பிட்டு முடித்து விட்டு 2 பேரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது மகேஷ் தனக்கு திருமணம் முடிந்து விட்டதால் மனைவியை துடியலூர் அழைத்து வந்து தனி குடித்தனம் செல்வதாக கூறினார். அத்துடன் வாடகை வீடு எடுக்கவும் வீட்டு தேவையான பொருட்கள் வாங்கவும் தனக்கு பணம் தேவைப்படுவதால் கொடுக்குமாறு ஜெயராஜிடமும் மகேஷ் கேட்டுள்ளார். அப்பொழுது ஜெயராஜ், எனக்கு பிடிக்காத பெண்ணை நீ திருமணம் செய்துள்ளாய், எனவே நான் உனக்கு பணம் தர முடியாது என்று கூறியுள்ளார். இதன் காரணமாக 2 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஜெயராஜ் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து மகேஷ் கழுத்தை அறுத்தார். இதனால் ரத்த வெள்ளத்தில் அவர் பிணமாக கிடந்தார். தன்னை போலீசார் பிடித்து விடுவார்கள் என்ற பயந்து போன ஜெயராஜ் அதே வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.